இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஃபையை காமிக்கிறாங்க. அவள் சைக்கிளை ரைட் பண்ணி போயிட்டுருக்கும்போது அங்கே ஒரு பாட்டி இருக்காங்க. அவங்களுக்கு அங்கே காட்டில் ரொம்ப பெயின் ஆகிட்டுருக்கோமே மெடிசன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கீழே விழுந்ததும் ஹீரோயின் சைக்கிளை போட்டுட்டு வேகமாக போய் அவங்கள வந்து அங்கே காப்பாற்றிடுறா. அவளுக்கு அங்கே கால் வந்துடுது. நான் இப்போ உடனே கிளம்பி வரேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வேகமாக வந்துட்டு அவள் கிளம்பி போயிட்டுருக்கா. அங்கே வீட்டுக்கு போனதுமே பார்த்தா அவளோட பாய் ஃப்ரெண்ட் லீவோட அம்மா அங்கே வந்துட்டு திட்டிகிட்டு இருக்காங்க அவளை. நீ என்ன நினச்சிட்டு இப்படி பிடிச்ச மாதிரி வந்துட்டுருக்க, நீ வந்தாலே வந்து பேர்ட் ஸ்மெல் அடிச்சிட்ருக்கு, உன்னோட ட்ரெஸ்ஸை பாரு எப்படி அழுக்கா இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப மோசமாக திச்சாங்க. எதுக்காக இந்த வீட்டில் நீ இருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயின் உங்களுக்கு அவ்வளோ வந்துட்டு கடுப்பாக இருந்தால் பேசாமல் இந்த வீட்டை விட்டு நீங்கள் போயிடலாமே, ஏன்னா இது என்னோட வீடு அப்படின்ற சொல்லும்போது அப்போ அந்த லீ அங்கே வந்துடுறான். என்ன பிபி வர்றதுக்கு இவ்வளோ டைம் ஆயிடுச்சா, நீ வந்து சைக்கிளில் தானே போனேன், அப்புறம் எப்படி வந்துட்டு இப்படி ட்ரெஸ் எல்லாம் அழுக்காய் போய் வந்திருக்கு அப்படின்ற சொன்னதும் அவன் நடந்ததை சொன்னதுமே சரி ஓகே நீ போய் வந்துட்டு ரெடி ஆகிட்டு வா, நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சாப்பிடாமன்னு சொன்னதும் அவளுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க போகிறா. அப்போ அவங்க அம்மா நீங்கள் கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இந்த வீடு வந்துட்டு அவளோடது அப்படின்ற சொன்னதும் இந்த வீடு மட்டும்தான் நம்மகிட்ட இருக்குது, இவ்வளோ போய் எதுக்காக நீ டேட் பண்ணிட்டு இருக்க, இந்த ஷென்குருப்போட பொண்ணு ஸ்ரீயை தானே நீ வந்து டேட் பண்ணுற, நீ பேசாமல் அந்த பொண்ணோட வீடு பெருசாக தானே இருக்கும், நம்ம அங்கே போய் இருக்கலாமேன்னு சொன்னதும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்கம்மா, எல்லாமே கூடிய சீக்கிரம் வந்துட்டு நடக்கும், அதுக்கப்புறம் நான் இவ்வளோ கழட்டி விட்டுருவேன் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அந்த லேடிக்கு அதை கேட்டுட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே அந்த ஸ்ரீவரா மீட் பண்ணுறதுக்காக அவ்வளோ சந்தோஷமாக இருந்தவங்களுக்கு உங்களுக்காக தான் ஆண்டி இந்த பிரேஸ்லெட் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னதும் அதை பார்த்துட்டு ரொம்பவே வந்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்து சந்தோஷமாயிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்தா அங்கே ரொம்ப வந்துட்டு ஹாப்பியாகிட்டு இருக்கான். அப்போ அவங்க அம்மா கூடி சீக்கிரம் நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னதும் அவங்க ரெண்டு பேரும் கிளம்பும்போது நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாகிட்டு அப்போ அங்கே ஒரு அங்கிள்கிட்ட வந்து இதை அப்பாட்ட வந்து நீங்கள் கொடுத்துருங்க, நான் வந்து நீ என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவர் அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிட்டார். இவர் நம்ம ஹீரோயினோட அப்பாவோட அசிஸ்டன்ட். அப்போ உடனே கால் பண்ணி சேர்மன் நீங்கள் உடனே வீட்டுக்கு கிளம்பி வாங்க, உங்கள் பொண்ணு வந்துட்டு இப்படி ஸ்டூபிட் மாதிரி யாரையோ மேரேஜ் பண்ண போகிறா அப்படின்ற சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஹீரோயினுமே சாதாரண வீட்டு பொண்ணு கிடையாது, அவள் பெரிய மல்டி மில்லியனர் வீட்டு பொண்ணு தான், 5 குரூப் ஓனரோட பொண்ணே அவள் தான். ஸோ வந்துட்டு இவ்வளோ நாளாக ட்ரூவான ஐடென்டிஃபை நான் ஒழிச்சு வச்சுட்டு இருந்தேன், இதுக்கப்புறம் அவன்கிட்ட நான் சர்ப்ரைஸ் கொடுப்பேன்னு அவள் சொல்லிட்டு இருக்கும்போது இவனை பார்த்தா இவ கூட சேர்ந்து ஹாப்பியாக அங்கே சுற்றிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கால் பண்ணி நீ இப்போ எங்கே இருக்கேன்னு சொல்கிறப்ப நான் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் தேவையில்லாமல் தொல்லை பண்ணாதான்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயின் அங்கே வந்துடுறா. அங்கே அவனை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டே நீ என்ன வந்துட்டு அப்படின்னா எனக்கு துரோகம் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கியா, இது என்ன வேலை அப்படின்ற சொன்னதும் நானும் அவருமே ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கோன்னு அந்த சொல்கிறா. அப்போ அவன் உன் கூட போய் 3 இயர்ஸாக நான் சுற்றி என்னோட லைஃப்பை வேஸ்ட் பண்ணிட்டேன், என்னை வந்து எவ்வளோ தூரத்துக்கு இவன் வந்து பொசிஷனை மேலே ஏற்றி கொண்டு வந்துடுறா தெரியுமா, இவள் ஷென்குர்ப்போட ஓனர் பொண்ணு, இவன் வந்துட்டு ரொம்ப ரிச்சஸ்டான பொண்ணு அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப சீனை போட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் என்னோட காசை வச்சு தானே நீ இவ்வளோ தூரத்துக்கு வந்து அப்படின்ற சொன்னதும் உன்னை நான் வந்து பிரேக்கப் பண்ணுறேன்னு அவன் சொல்லி அங்கே பேசிகிட்டு இருக்கான், உன்னை லவ்வே பண்ணலை அப்படின்ற சொல்கிறான். இங்கே நம்ம ஹீரோ ஜியாங்க காமிக்கிறாங்க. அப்போ அவங்க அசிஸ்டண்ட்டை பாட்டி வந்துட்டு பிளைண்ட் டேட்டுக்கு போக சொன்னாங்க, நீ வந்து எனக்கு பதில் அங்கே போயிருன்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்துட்டு வரும்போது நம்ம ஹீரோயின் அவனை பிடிச்சி அங்கே பக்கத்தில் இழுத்துட்டு நான் இவரை தான் ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன், இவர் தான் என்னோடய ஃபியான்சைன்னு சொன்னதும் என்ன இவன் அவனோட ஃபியான்சை கரெக்டாக ஏன்னா வந்துட்டு பார்க்குறதுக்கு ஒரு டிரைவர் மாதிரி இருக்கான் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அவன் நாங்களாம் வந்துட்டு எவ்வளோ ரிச்சஸ்டான பர்சன், ஆனால் நீ பாரு எந்த ஒரு நிலைமையில் இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப சீப்பாக பேசுகிறாங்க. கூடி சீக்கிரம் பை குரூப்போடையுமே சேர்ந்து நான் வந்து இவனுக்கு கான்ட்ராக்ட் வாங்கி கொடுத்துருவேன், அதுக்கப்புறம் இவன் நிலைமை என்ன மாதிரி இருக்கும், நான் பேசாமல் வந்துட்டு உனக்கு வேணா வந்து ஒரு 5000 காசு கொடுத்துருவா இந்த மேரேஜுக்காக செலவுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணதும் நம்ம ஹீரோயின் நீ 5 குரூப்பை தானே மீட் பண்ணுற போகிற, நீ மீட் பண்ணு கடைசியில் பார்த்துக்கலான்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ நீ தேவையில்லாமல் என்னோட ஃபியான்ஸையை வந்துட்டு இப்படி இன்சல்ட் பண்ணுற வேலை வைக்காத அப்படின்ற சொல்கிறான். நம்ம ஹீரோ காலை பார்த்ததில் அவ்வளோ ஒரு ஹாப்பி, இத்தனை வருஷம் கழிச்சு கரெக்டாக நான் வந்து உன்னை தேடி கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கான். அப்போ அங்கே வந்துட்டு நீங்கள் வந்து இப்போ என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க, உங்கள்கிட்ட இப்போ என்ன பேச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாயிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் நீ இப்போ பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்யூ, நான் வந்துட்டு உன்னை சேட்டில் ஆட் பண்ணிக்கிறேன், உனக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டா நீ வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு, உனக்கு காசு வேணாலும் சொல்லுன்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ அங்கே பாட்டி இப்போ அந்த பொண்ணு வந்தாலே நீ வந்துட்டு அவளை என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்க வேணாமா, பிளைன் டேட்டுக்கு நீ திரும்பவும் போகாமல் ஏமாற்றிருக்க, அதுக்கப்புறம் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த பொண்ணு தான் எனக்கு வந்துட்டு ஹார்ட் அட்டாக் வந்தப்போ காப்பாற்றினா அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பியாகிட்டு பாட்டி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாமே நடக்கும் அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின்ட்டு அவங்க அப்பா கோவப்பட்டுட்டு இருக்காரு, இதெல்லாம் என்ன அசிங்கம், அவெல்லாம் ஒரு ஆள்றான அவனை போய் நீ வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணுவியான்னு சொன்னதும் அப்பா அதான் நடக்கலை, இல்லை நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி தப்பு பண்ணவங்கள நான் சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் யார் உன்னை இந்த லெவலுக்கு ஹர்ட் பண்ணது, நீ சொல்ல உன்னை நான் ஒரு வாடி பண்ணுறேன்னு சொன்னதும் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்றத அவர் சொல்கிறா. சரி நீங்கள் வந்துட்டு பேசாமல் வீட்டிலே தான் இருக்கணும், இதுக்கப்புறம் வீட்டை விட்டு நீ எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொன்னதும் என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையான்னு சொன்னதும் உன் மேலே எனக்கு நம்பிக்கை
நம்பிக்கை இல்லாமல் இருக்குமா அப்படின்றத சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் இந்த இடியட்டை பற்றி யோசிச்சுட்டு என்னோடய லைஃப்பை நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது, நான் வந்து என்னோடய லைஃப்பில் எப்படி முன்னேறி வர்றது தான் யோசிக்கணும் அப்படின்றத அவள் யோசிச்சுட்ருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ அவங்க வந்துட்டு மெசேஜ் பண்ணதுமே காசுக்காக தான் மெசேஜ் பண்ணுறானான்னு சொல்லிட்டு பணத்தை அனுப்பி விட்டுட்டு அவன் கூட கொஞ்சம் நேரம் அங்கே சேட் பண்ணிகிட்ருக்கான். ஹீரோவோட பாட்டி அங்கே நம்ம ஹீரோயினோட அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக வர்றாங்க. 2 பிள்ளைங்களையும் எப்படியாச்சும் மேரேஜ் பண்ணி வச்சிருவோன்னு பார்த்தா இப்படியே வந்துட்டு போயிட்டே இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இவங்க 2 பேர் வீட்டில் தான் ஆல்ரெடி பேசியே வச்சுருக்காங்க போல். அவனுக்கு வந்துட்டு இப்போ வரைக்குமே எந்த ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுமே கிடையாது. கண்டிப்பாக வந்துட்டு உன் பொண்ணை அவன் பார்த்தா பிடிச்சிக்கும், மேரேஜ் பண்ணிக்கிடுவான்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப அங்கே சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த லியும் ஷீயுமே எங்கள் வீட்டுக்கு வந்ததுமே, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் வந்துட்டு கூட்டிகிட்டு போய் நான் ஒன்று குரூப்பில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அவங்க பொண்ணை நம்ம மீட் பண்ணோம்னா நம்மளோட லைஃப்பில் வந்து நல்லது நடக்கும், கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுமே வந்து பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்ற சிட்டி இவங்க 2 பேரும் ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. இப்போல அந்த பார்ட்டிக்கு நம்ம ஹீரோயின் போகும்போது ஆல்ரெடி இவங்க 2 பேருமே அங்கே இருக்காங்க. நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, ஏய் நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க, என்ன க்ளீனிங் வேலை ஏதாச்சும் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே கூப்பிட்ருக்காங்களா அப்படின்ற சட்டி கேட்டதும் நம்ம ஹீரோயின், நீ எல்லாம் இங்கே வரும்போது நான் வர்றதுக்கு என்ன இருக்குது அப்படின்ற சைட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு இன்சல்ட் பண்ணி வச்சா. அப்போ நான் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு உனக்கு இங்கே க்ளீனிங் வேலை தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இதுங்ககிட்ட போய் என்ன பேச்சுன்னு சொல்லிட்டு அங்கே கண்டுக்காமல் போகும்போது நம்ம ஹீரோயினோட அங்கே அப்பாவோட அசிஸ்டன்ட் வர்றாரு. அப்போ அவரை பார்த்துட்டு இவங்க 2 பேருமே ஹாப்பி ஆகிட்டு, ப்ளீஸ் நீங்கள் மேடம் வந்து எங்களை எப்படியாச்சும் மீட் பண்ண வைங்க அப்படின்ற சொன்னதும், உங்களை மாதிரி ஆளுங்களெல்லாம் மேடம் வந்து மீட் பண்ண மாட்டாங்க, ஆனால் வந்து பாஸ் கண்டிப்பாக வந்து மீட் பண்ணுவார் அப்படின்ற சைட்டு போகிறப்ப உங்களோட நிலைமை என்ன போக போதோ அப்படின்ற சைட்டு அவர் அதை பற்றி யோசிச்சுட்டு போயிட்டுருக்காரு. ஹீரோயின் அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது நம்ம ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு, என்ன திரும்ப திரும்ப இவனை நான் மீட் பண்ணிகிட்ருக்கேனே அப்படின்ற சைட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அவங்க 2 பேருமே உள்ளே வந்துட்டு, என்ன இங்கே நீ பண்ணிகிட்ருக்க, க்ளீனிங் வேலை பண்ணாமல் என்ன வந்து ட்ரிங்க்ஸ்லாம் எடுத்து குடிச்சிட்ருக்க, உனக்கு வந்துட்டு என்ன வந்து காட்ஸை கூப்பிடணுமா அப்படின்ற சைட்டு அங்கே கேட்டதுமே, அப்போ இவெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவா, ஏதாச்சும் வந்துட்டு பெரிய பணக்காரவங்கள பார்த்து செடியூஸ் பண்ணுறதுக்கு வந்திருப்பா அப்படின்ற சொன்னதும், இதெல்லாம் நீங்கள் பண்ணுற வேலை மற்றவங்க பண்ணுவாங்கன்னு ஏன் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணுறா. என்ன நீங்கள் 2 பேரும் என்ன பார்த்தா வந்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற சொல்லிட்டு மொத்த மரியாதை இல்லாமல் அங்கே பேசுகிறா. அப்போ அங்கே உள்ளே நம்ம ஹீரோ வந்ததுமே அதை பார்த்துட்டு, இங்கே பாருடா க்ளீனரும் டிரைவரும் ஒரே இடத்துல இருக்காங்க அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோவோட அசிஸ்டண்ட்டுக்கு அதை பார்த்துட்டு அங்கே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஹீரோயினோட அங்கே அந்த அசிஸ்டண்ட்டுமே கோவப்பட்டு போகும்போது, நீங்கள் வந்துட்டு தயவு செஞ்சு பேசாமல் இருங்க, நான் கண்டிப்பாக வந்துட்டு அவங்களே அதை பார்த்துக்கிறட்டும்னு சொன்னதும், நீ யார் நல்ல பையனாக இருக்க, நான் வந்துட்டு சேலரி வந்துட்டு கூட்டி கொடுக்க சொல்கிறேனே அப்படின்ற சொல்கிறப்ப, நீங்கள் வந்துட்டு என்ன நினச்சி பேசிகிட்டு இருக்கீங்க, மிஸ்டர் ஜியாங்கோட நான் வந்து அசிஸ்டன்ட் அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அவருக்கு ஷாக் ஆகிட்டு, இவங்க 2 பேருக்கு தான் மேரேஜ் பண்ணணும்னே பேசிகிட்டு இருக்காங்க, 2 பேருமே தெரியாமல் மீட் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. நம்ம ஹீரோ, நான் வந்துட்டு உழைச்சி சம்பாதிக்கிறேன், ஆனால் ஒன்றை மாதிரியா ஓசியில் பிடிங்கி தின்னுட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்துகிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவர் டிரைவராக இருந்தாலுமே கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிட்ருக்காரு, மற்றவங்கள மாதிரி கிடையாது, எவ பணக்காரியாக கிடப்பா அவளை வச்சு நம்ம வந்துட்டு காசு பறிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு போய், எனக்காக நீ வந்துட்டு ஹெல்ப் பண்ண முடியுமா, என்னோடய அப்பாவை முன்னாடி வந்து நீ வந்து என்னோட பாய் ஃப்ரெண்டாக வந்து ஆக்ட் பண்ணணும் அப்படின்ற சொன்னதும், கண்டிப்பாக அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின் இப்படி போய் விஷயத்த சொன்னதுமே, நீ அதுக்குள்ளே வந்துட்டு இன்னொரு மேனை சூஸ் பண்ணிட்டியா, அவன் எப்படிப்பட்ட இருக்க போறான், நீ கடைசியில் டிரைவரவா லவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டு கத்திட்டுருக்காரு. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்துட்டு இப்படி விஷயம் எல்லாமே சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, சரி ஓகே உனக்கு பிடிச்சிருச்சுன்னா நான் வந்துட்டு கண்டிப்பாக வந்து தடையெல்லாம் சொல்ல மாட்டேன், உன்னோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே எப்படி வேணாலும் ரிலேஷன்ஷிப் இருக்கட்டும் அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு, அப்பா நான் வந்துட்டு ஒரு வீடு வந்து சூஸ் பண்ணுவோம், அந்த வீட்டில் தான் நான் வந்துட்டு இருக்க போகிறேன் அவர் கூட சொந்தன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு எதுக்காக அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, சரி ஓகே நான் ஒத்துக்கிறேன், அசிஸ்டண்ட்டை சொல்லி நான் வந்து உனக்கு வீடெல்லாம் ஏற்பாடு பண்ண சொல்கிறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அங்கே அசிஸ்டண்ட்டுமே அங்கே வீடெல்லாம் வந்துட்டு பார்க்குறதுக்காக வர்றாங்க. பூவர் மாதிரி காமிச்சிக்கணும், சின்ன வீடாக வந்துட்டு சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே அதே இடத்துக்கு தான் வந்திருக்கா. 2 பேருமே பார்த்துக்கிறாங்க. என்னாச்சு இங்கே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறப்ப, இல்லை நான் வந்துட்டு என்னோட பாஸோட வந்தேன்னு சொல்லிட்டு அவன் போய் சொல்கிறான். அந்த லேடியை கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் ரேட் கொஞ்சம் கம்மியாக சொல்லுங்கன்னு ஹீரோயின் சொல்கிறான். அவங்களும் அதே தான் சொல்லியிருக்காங்க போல். அதை கேட்டு அவங்களுக்கு அங்கே சிரிப்பாக வந்துட்டுருக்கு. 2 பேருமே சேர்ந்து அங்கே ஒரு வீடை போய் பார்க்குறாங்க. அந்த வீடை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. பேசாமல் நம்ம இங்கேவே ஸ்டே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ, நீ வந்துட்டு இப்போதைக்கு இந்த வீட்டில் இருந்துக்கோ என்னோட பிரின்சஸ், ஆனால் கூடிய சீக்கிரம் உனக்கு வந்துட்டு நான் பெரிய லெவலுக்கு வந்துட்டு நான் கொண்டு வருவேன் உன்னை, அந்த லெவலுக்கு நீ வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்ப அப்படின்றத அவன் சொல்லிட்டுருக்கான். அப்போ அங்கே ஒரு ஃப்ரூட்டை கொண்டு வந்து கொடுத்ததுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு, நான் கொண்டு வர சொன்னேன் கிடச்சிருச்சு அப்படின்ற சைட்டு அங்கே சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அவன் ஏதோ சொல்ல வரும்போது நம்ம ஹீரோ காலில் அங்கே ஓங்கி மிதித்து விட்டான். அதனால் அங்கே வந்துட்டு, ஐயோ எனக்கு இப்போ ரொம்ப வந்துட்டு அர்ஜெண்ட்டாக இருக்குது, நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வேமா அவன் அங்கேருந்து போயிடுறான்.
ஹீரோ நீ வெயிட் பண்ணு நான் தண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு எந்திரிக்கும் போது ஸ்லிப்பாகி விழுகிறப்ப நம்ம ஹீரோயின் காப்பாற்ற வரேன்னு சொல்லிட்டு அவளுமே போய் விழுந்துடுறா. அப்போ ஒரே டயத்தில் 2 பேத்துக்குமே இங்கே கால் வந்துடுது. அப்போ அவங்க அப்பா இந்த பக்கம் பாட்டி கால் பண்ணி இங்கே வந்துட்டு கூப்பிட்டதுமே இப்போ உடனே வரோம் அப்படின்றத சொல்கிறாங்க. 2 பேத்தையுமே பார்த்தா அங்கே பிள்ளைங்கள 2 பேத்தையுமே கூப்பிட்டு இன்றைக்கி டேட்டுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருவோம். அவங்க 2 பேத்துக்குமே பார்த்துட்டு ஷாக் ஆகட்டும் அப்படின்ற சைட்டு எங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டுருக்கான். எப்படியாச்சும் வந்துட்டு அந்த பொண்ணை வேணான்னு சொல்லணும், அவங்களுக்கு ரொம்ப எனக்கு பிடிக்குது போல் அப்படின்ற சைட்டு வரான். அவங்க அப்பாவுக்கு அவனை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்ருக்காரு. நம்ம ஹீரோ அந்த பொண்ணை எப்படியாச்சும் சொல்லி நான் புரிய வைக்கணும், அவங்க லைக் பண்ணுறாங்கன்றதுக்காக நான் வந்துட்டு லைக் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கான். நம்ம ஹீரோ இனிமேல் அதே இடத்துக்கு தான் வந்துட்டுருக்காங்க. எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு வந்துட்டுருக்கும் போது நம்ம ஹீரோ லிஃப்ட்டுக்குள்ளே போயிடுறான். நான் ஏதாச்சும் ஒரு வழி பண்ணி வந்துட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆகி போகணும், தேவையில்லாமல் அந்த பொண்ணை மாற்றி பிரச்சனையில் மாட்டிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வந்துடுறா. 2 பேத்துக்குமே பார்த்துட்டு அங்கே ஷாக் ஆகிட்டு நம்ம ஹீரோயின் நீங்கள் நான் பார்ட் டைம் ஜாப் பண்ணுறேன் க்ளீனிங்காகன்னு சொன்னதும் நான் வந்துட்டு அங்கே ஜியாங் கூட சேர்ந்து வந்தேன், அவர் வந்து மீட்டிங்காக வந்தாருன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இப்படியே போயிடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே மீட் பண்ண போனதுமே பாட்டியை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாகிடுறா. பாட்டி சொல்கிறாங்க இந்த பொண்ணு மட்டும் அன்றைக்கி என்னை காப்பாற்றலைன்னா நான் அப்படியே வந்துட்டு இறந்து போயிருப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப புகழ்ந்து தள்ளினதுமே அவங்க அப்பாவுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கு. பிறகு இங்கே மேரேஜை பற்றி பேசினதுமே ஹீரோயின் என்னடா மேரேஜை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, ஆல்ரெடி நான் வந்துட்டு அவனை தான் எப்படியாச்சும் மேரேஜ் பண்ணணும்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கேனேன்னு சொல்லிட்டு இவன் மைண்டில் அங்கே போயிட்டுருக்கு. இப்போ அவர் வரங்களையுமே ஒரு சின்ன வேலை இருக்குது, நான் போய் முடிச்சுட்டு வந்துடுவான்னு சொல்லிட்டு அவங்க இருந்து எஸ்கேப் ஆகிடுறா. அப்போ அங்கே அவன் பாட்டிக்கு கால் பண்ணிவிட்டு பாட்டி எனக்கு இப்படி முக்கியமான மீட்டிங் வந்துருச்சு, நான் இப்போ ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போயிடுறான். இனிமே சேர்ந்துட்டு இப்படிலாம் வந்துட்டு ஒர்க் தேடணும், எப்படி வந்து லைஃப் அமைக்கிறது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நைட்டு பார்த்தா ஏதோ சவுண்டு கேட்குது. அப்போ நம்ம ஹீரோயின் குச்சி எடுத்துகிட்டு அடிக்க போனால் இவன் தான் சிப்ஸ் எல்லாம் திருடி தின்னுட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் நான் திருடேன்னு நினச்சேன், நீ எதுக்காக அப்படிலாம் வேலை பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு திட்டி விட்டுட்டு போகிறா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்கும்போது இப்போ எதுக்காக இங்கே அப்படின்ற சொன்னதும் நம்மளோட லைஃப்பில் வந்துட்டு நம்ம இப்படியே இருக்க முடியுமா, போய் ஒர்க் பண்ணி நம்மளோட திறமையை வளர்த்துக்கணும், நம்ம சம்பாதிக்கணும் நம்மளுக்காக. 2வது நீ அவர்கிட்ட எப்போ பார்த்தாலுமே வந்துட்டு டிரைவராகவே இருந்துட்டுருப்பியா, உன்னோட தகுதி என்னமோ அதுக்கு தக்கன வேலை நீ பார்க்க வேணாமா அப்படின்ற சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போகிறா. இன்டர்வியூ கொடுக்க தான் போகிறோன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ என்னது இன்டர்வியூவா, நான் வந்துட்டு மிஸ்டர் ஜியாங்கை விட்டுட்டு வர முடியாதுன்னு சொன்னதும் அப்படிலாம் நீ வந்துட்டு போக மாட்டேன்னு சொல்லக்கூடாது, கண்டிப்பாக நீ இன்டர்வியூக்கு போய் ஆகணும் அப்படின்ற சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தாங்க ஒரு பையன் வர்றான். அவன் வந்துட்டு ஓவராக சீனை போட்டுட்ருக்கான். எனக்கு இன்டர்வியூ எடுக்கிறது யார் தெரியுமா, என்னோட அப்பா தான், அவர் நினச்சாருன்னா உங்களுக்குலாம் வந்துட்டு எதுவுமே இங்கே கிடைக்காம பண்ணி விட்ருவார், நீங்கள் வேணால் வந்துட்டு என்கிட்ட ஹெல்ப் கேளுங்க, நான் வந்துட்டு பண்ண சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து சொன்னதுமே ஒன்றும் தேவை கிடையாதுன்னு சொன்னதும் நீ எல்லாம் வந்துட்டு என்கிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்க, இந்த மிஸ் பேயை என்கிட்ட வந்துட்டு பின்னாடி சுற்றிட்டு இருந்தாங்க தெரியுமா, என்னை மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு, ஆனால் நான் வந்துட்டு கண்டுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் பேசினதுமே நம்ம ஹீரோயின் ஓ அப்படியான்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு கேட்டுட்ருக்கா. ஏன்னா அந்த பொண்ணே அவள் தான், அவன் வெக்கமே இல்லாமல் இந்த மாதிரி அவன் போய் சொல்லிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுமே அங்கே வந்துடுறாரு. அந்தாள் வந்ததுமே பார்த்தேன் இல்லை எங்கள் அப்பாவன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக சீனை போட்டுட்டு அவன் வந்து பேசுகிறான். நம்ம ஹீரோயின் இன்டர்வியூ கொடுக்க போகும்போது மேலுக்குமே நம்ம ஹீரோவங்க டார்கெட் பண்ணி இன்சல்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. பிறகு நம்ம ஹீரோ உள்ளே போகும்போது பார்த்தா ஐயோ பாஸ் நீங்களான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்கும்போது தான் புரியுது இந்த கம்பெனியே நம்ம ஹீரோவோட தான் சொல்லிட்டு அவங்களுக்கு அதை கேட்டுட்டு அங்கே பயந்து போயிடுறாங்க. ஐயோ நீங்கள் தான் ஜியாங்க, எங்களுக்கு தெரியாது மன்னிச்சிடுங்க அப்படின்ற சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. ஒழுங்கா மன்னிப்பு கேள்றா, உன்னால் எனக்குமே பிரச்சனைன்னு அவங்க அப்பா சொல்கிறப்ப உங்களை மாதிரி ஆளுங்களாம் எனக்கு இங்கே வந்துட்டு ஒர்க்குக்கு தேவை கிடையாது, உங்கள் 2 பேர்த்தையுமே நான் வேலையை விட்டு தூக்குறேன்னு சொல்லிட்டு அவன் ஃபயர் பண்ணி விட்டுறான். 2 பேருமே அங்கே வெளியே வந்ததுமே நம்ம ஹீரோயின் எப்படி போச்சு உன்னோட இன்டர்வியூலான்னு சொன்னதுமே நல்லா தான் இருந்துச்சு, பரவாயில்ல, உன்னோட இன்டர்வியூ எப்படி போச்சுன்னு சொன்னதுமே பரவாயில்ல வந்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம சொல்கிறா. ஆனால் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டதுமே அவள் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. சரி இருக்கட்டும் பரவாயில்ல, ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு நீயுமே நல்ல பொசிஷனுக்கு வந்துடுவேன் அவன் பேசிகிட்டு இருக்கான். ஸோ வந்துட்டு ரொம்பவே 2 பேத்துக்குமே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. 2 பேத்துக்குமே திரும்ப சேம் டயத்தில் அங்கே கால் வந்துடுது. நம்ம ஹீரோட்டாங்க அசிஸ்டன்ட் பாஸ் நீங்கள் எப்படி வந்து ஏற்பாடு பண்ண சொன்ன அந்த செயின் வந்து ரெடி ஆகிடுச்சின்னு சொன்னதும் நீ வந்து வெயிட் பண்ணு, நானே வந்துட்டு நேரில் பார்த்துக்கிறேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். இங்கே நம்ம ஹீரோயின்ட்ட நீ வந்துட்டு உடனே மீட் பண்ணுறதுக்காக வந்தாகணும் அப்படின்ற சொல்லிட்டு அந்த அங்கிள் தான் கூப்பிட்றாரு. நம்ம ஹீரோயின்மே சரி ஓகே நான் வரேன் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க போகிறா. மிஸ்டர் சாவுன்றவர் உங்களை மீட் பண்ணுறதுக்காக வரப்போகிறாரு அப்படின்றத சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு அவள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. சரி எப்படி உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்குமே போயிட்டுருக்கு ரிலேஷன்ஷிப்புன்னு சொன்னதும் நல்லா தான் போயிட்டுருக்கு, பட் நாங்கள் வந்துட்டு பெட்டெல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொன்னதும் ஏன் நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, அவர் குழந்தைய பார்க்கணுன்னு எவ்வளோ ஆசைப்பட்டுருக்காருன்னு சொன்னதும் நீங்கள் என்ன இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, அவனை பற்றி நான் ஃபஸ்ட்டு முழுசாக புரிஞ்சுக்க வேணாம்மா, செப்பரேட்டாக தான் இருக்கணும் கொஞ்ச நாளைக்கு அப்படின்ற சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. வந்துட்டு ஷாவ் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு அங்கே கால் வந்ததுமே ஷாவ் அங்கே வந்துட்டாராம்மா அப்படின்றத சொன்னதும் சரி ஓகே வரட்டும் பார்த்துக்கலாம் நம்ம ஹீரோயின் சொல்கிறா.
அப்போ அந்த ஷாவங்க அவன் வேறு யாரும் இல்லை, அந்த ஆஃபீஸில் அசிங்கப்படுத்திட்டு தேவையெல்லாம் பிரச்சனை பண்ண வேண்டாம். அவன் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்க, உன்னால தான் எனக்கு அத்தனை பிரச்சனையாயிருச்சு, உன்னால் நான் வந்துட்டு அங்கே ஜியாங்கிட்ட ஃபைட் பண்ணி எனக்கு இந்த நிலைமையாகி போயிடுச்சு அப்படின்ட்டு சொன்னதும், தப்பு பண்ணது நீ என்னமோ பண்ணிவிட்டு ஏன் மேலே பழி தூக்கி போடுறே அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக அங்கே வந்துட்டு ஹீரோயின் திட்டி விட்டா. நான் இன்றைக்கி மிஸ் பேயை வந்துட்டு மீட் பண்ண வந்திருக்கேன், அவங்களை எப்படியாச்சும் நான் வந்து கரெக்ட் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிருவேன், அதுக்கப்புறம் உன் நிலைமையை பாரு அப்படின்ட்டு சொன்னதும், என்னது நீ வந்து என்னை மேரேஜ் பண்ணிக்கிருவியா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டுட்டு அவள் சிரிச்சதுமே என்ன திமிரா பேசிகிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போ அவங்க அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க, நீ வந்துட்டு மிஸ் பேயை பற்றி பேசிகிட்டு இருக்க பார்த்தியா, அது இவங்க தான் அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு ஐயோ கடவுளை என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே மன்னிப்பு கேட்டதுமே, நான் எப்படி உன்னை வந்து மன்னிக்க முடியும், நீ எல்லாத்தையும் நான் வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு பின்னாடி அலைகிறேன்னு சொல்கிற, லவ்வர்னு சொல்லிட்டு இருக்க, உன்னை சும்மா விட முடியுமா அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு அப்போ இங்கே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இந்த நெக்லஸ் அவளுக்கு பிடிக்குமான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்துட்டுருக்கான். அப்போ இவனை பார்த்தா கண்டிப்பாக நான் இன்றைக்கி வந்துட்டு உன்னை கொல்லா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து குத்த போகிறான், எல்லா வழியுமே நீ அடைச்சிட்ருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோ வந்துட்டு அங்கே அடிச்சு போட்டுட்டு காப்பாற்றிடுறான். அப்போ அங்கே அவர் இருக்கிறத பார்த்துட்டு இவனுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. அவருக்கு ஐயோ இவருக்கு வந்து என்னை அடையாளம் தெரியுமேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகுது. நம்ம ஹீரோயின்ட்டு இவர் என்ன இங்கே பண்ணிட்டுருக்காருன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் பேச்சை மாற்றி நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், நான் வந்து சும்மா ட்ராக் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன்னா உன்னை காப்பாற்றுறதுக்காக, அதனால் வந்துட்டுன்னு பொய் சொல்லி இப்படியே எல்லா பிரச்சனையுமே அவன் சார்ட் அவுட் பண்ணுறான். என்ன நம்ம ஹீரோயின் அங்கே ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க 2 பேருமே அங்கே வந்துட்டுருக்காங்க. க்ளீனிங் வேலைக்கு இங்கேயே வந்துட்டியா, நாங்கள் இன்றைக்கி மிஸ் பே எப்படியாச்சும் மீட் பண்ணி கண்டிப்பாக வந்துட்டு இந்த ப்ராஜெக்டில் சைன் வாங்கிடுவோம், நாங்கள் பாரு எந்த லெவலுக்கு ஆளாக போகிறோன்னு சொல்லிட்டு. நீ என்ன இன்னும் இப்படியே சுற்றிட்டு இருக்க, அந்த ஜியாங் வந்துட்டு என்ன உன்னை மேரேஜ் பண்ணிக்கலையா, எதுக்கும் நீ ஆகலைன்னு சொல்லிட்டு உன்னை கழட்டி விட்டுட்டு போயிட்டானான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, வார்த்தைகளை பார்த்து பேசிக்கன்னு சொன்னதும் ஏன்ட்டே அப்படி பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டு அடிக்க வந்ததுமே ஹீரோயின் கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட வச்சேன்னா கண்டிப்பாக உன் கையை உடச்சி விட்டுருவேன்னு சொல்கிறா. நம்ம ஹீரோவுமே அங்கே வந்து விழுறான். இவள் வந்து எனக்கு தான் சொந்தமானவ, இவளை பற்றி யாராச்சும் ஏதாச்சும் பேசினா கண்டிப்பாக வந்துட்டு பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். உன் மனசில் என்ன நினைப்பு, பெரிய பணக்காரன் நினச்சிட்டு இருக்கியா, நீ ஒரு சாதாரண டிரைவர் தான், கண்டிப்பாக வந்துட்டு உனக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ நீ வந்துட்டு என்னமோ பெரிய வந்துட்டு கோடீஸ்வரன் மாதிரி பேசிகிட்டு இருக்கே, நீ எந்த நிலமையில் இருக்க அப்படின்ற சைட்டு அமைத்திட்டான். அப்போ அந்த ஸ்ரீ வாய்க்கு வந்தபடி ரொம்ப ஓவராக பேசிட்டு அசிங்கப்படுத்தும் போது ஹீரோக்கு கோவம் ஆகிட்டு, கண்டிப்பாக நீ பேசின பேச்சுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க வேணாமான்னு சொல்லிட்டு அங்கே கால் பண்ணி ஸ்ரீ குரூப்போட இருக்கிற எல்லா கனெக்ஷனையுமே கேன்சல் பண்ணி விடுங்க அப்படின்றத சொல்லிடுறான். அங்கே வந்து அவளுக்கு கால் வந்துடுது, இப்படி வந்துட்டு எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவள் ஷாக் ஆகிட்டு எனக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கிருச்சு நீங்கள் தானே ஜியாங் அப்படின்றத சொன்னதும் அங்கே எல்லாருக்கும் ரொம்ப ஷாக் ஆகிடுது. எங்கள் அப்பா வந்துட்டு என்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப நான் வந்துட்டு புரியாமல் இருந்துக்கிட்டேன்னு அவள் சொல்கிறா. அங்கே நம்ம ஹீரோயினுக்கு பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு, அப்படின்னா வீட்டில் அப்பா மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொன்னது இவனுக்கு தானான்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பக்கம் ஷாக்காக இருக்குது. இந்த ஸ்ரீ அங்கே காலை பிடிச்சிட்டு அங்கே கெஞ்சிட்டு இருக்கா, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க, ஏதோ தெரியாமல் நான் பண்ணிட்டு என்னை விட்டுருங்கன்னு சொல்கிறப்ப அப்போ அங்கே நம்ம ஹீரோ என்னவா நீ பேசினேன், அவளை தானே அசிங்கப்படுத்தினேன், அவளுக்கான வந்துட்டு மன்னிப்பை நீ கேளுன்னு சொன்னதோ அங்கே காலை பிடிச்சவ கேஞ்சிரா. பட் அங்கே ஹீரோயின்மே வந்துட்டு கரண்ட் போய் நிற்கிறா, ஏன்னா பணக்காரனான்னு சொல்லிட்டு அவனுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. என்னோட கம்பெனி எல்லாமே மொத்தமாக போயிடும்னு சொல்லிட்டு இவங்க கதறிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் நீ அப்படின்னா என்கிட்ட பொய் சொல்லி ஏமாத்திருக்கியா, இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முழிக்காத பார்த்துக்கோ அப்படின்ற சொன்னதும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கேளுன்னு சொன்னாலும் கேட்காம கோச்சிட்டு போயிட்டுருக்கா. அவங்க அப்பா அங்கே வந்து முன்னாடி நின்னதுமே இவ ஃபேஸை மறைச்சிட்டு போனதும் பெத்தாப்பாவை பார்த்து ஃபேஸை மறைச்சிட்டு இருக்க பேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே நம்ம ஹீரோ என்னப்பா சொன்ன, நீ இப்போ எனக்கு என்ன எக்ஸ்பிளைன் கொடுக்க போகிற, நீயுமே என்கிட்ட போய் தானே சொல்லியிருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறான். கேட்டுட்டு ரொம்ப பெரிய ஷாக்காகி போயிடுது. என்ன இது மிஸ் பேயா, இவ்வளோ நாள் இவங்க கூட தானே சேர்ந்து இருந்தேன், நான் எப்படி போய் வந்துட்டு மிஸ் பண்ண எதையுமே தெரிஞ்சுக்காமன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கான். இவளுக்கு வந்துட்டு அங்கே பார்த்துட்டு ரொம்ப அரண்டு போய் அழுதுட்டு அமைக்கிட்டா, இது கண்டிப்பாக வந்துட்டு மிஸ் பேயா இருக்காது அப்படின்றத சொல்லிட்டு அவன்ட்டு அங்கே சமாதானப்படுத்த ட்ரை பண்ணதும் அவன் நீ ஒன்றும் கவலைப்படாத, இன்னுமே நம்ம கையை விட்டு எதுவுமே போகல, எந்திரிச்சுவான்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். ஹீரோ ஹீரோயினுமே 2 பேருமே மாற்றி எதுக்காக நீ போய் சொல்லி ஏமாத்தின, என்கிட்ட ஏன் உண்மையை சொல்லலைன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ அங்கே பாட்டி வந்துடுறாங்க. நான் வந்துட்டு உட்காரலாமா அவங்ககிட்ட பேசலாமான்னு சொன்னதும் பாட்டி நீங்கள் வாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. என்ன வந்துட்டு அவன் ஏதாச்சும் உன்னை மாற்றிட்டு இருக்கானா சொல்லு, நான் வந்துட்டு அவனுக்கு சரியான வந்துட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்னு சொன்னதும் நான் எதுக்கு போய் அவளை போய் மிரட்ட போகிறேன் பாட்டி அப்படின்றத அவன் சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் பாட்டி நீங்கள் அவனை அடிக்கலாம் வேணாம், அவர் ரொம்ப நல்ல மனுஷன்,
தப்பும் பண்ணலை பாட்டி அப்படின்றத சொன்னதும், நீ ரொம்ப நல்ல பொண்ணுமா அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பிட்டு இருக்காங்க. எதுக்காக நீ வீட்டில் உட்காந்துட்டு இருக்க வெட்டியா, நீ வந்துட்டு இப்போ ஆஃபீஸ்க்கு கிளம்பி போனாமா, போ நீ அப்படின்றத சொல்லிட்டு அனுப்பி விட்றாங்க. பிறகு அவகிட்ட, நீ வந்துட்டு அவனை பற்றி தப்பாலாம் எதுவும் புரிஞ்சுக்காதம்மா, அவன் எதுக்காக உன்கிட்ட பொய் சொன்னானா, நீ வந்துட்டு அவனை லவ் பண்ணணுன்றதுக்காக தான் பொய் சொல்லிட்டான், நீ வந்துட்டு இதை புரிஞ்சுக்கிறவன்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அவனுக்கு சின்ன வயசுலேயே பேரண்ட்ஸ் வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ அப்போ இருந்தே அவன் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்து வந்திருக்கான். நீ அவன் கூட சேர்ந்து வந்துட்டு நல்லபடியாக வாழணும், எனக்கு அதுதான் வேணும் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப அங்கே சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ மீட் பண்ணுறதுக்காக போயிட்டு, உனக்கு இந்த ஃப்ரூட் ரொம்ப பிடிக்குமாவே, பாட்டி சொன்னாங்க அப்படின்ற சொல்லிட்டு கொடுக்குறா. சரி என்ன பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்றத சொன்னதும், சும்மா நார்மலாக தான் உனக்கு வந்துட்டு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னெலாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அதை பற்றி இவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ, இந்த உலகத்திலே எனக்கு ரொம்ப பிடிச்சது நீ மட்டும்தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். உன்னை ஃபஸ்ட்டு எப்போ பார்த்தனோ அன்னையிலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னதும், நம்ம ஹீரோயின் நீ என்கிட்ட ஹெல்ப் கேட்டையா எப்போ அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், உனக்கு எதுவும் ஞாபகம் இல்லைன்னா அதை பற்றி நம்ம வந்துட்டு பேச வேணாம், நீ மறந்து போயிருப்ப, உனக்கு ஞாபகம் வரட்டும் அப்படின்றத சொல்லிட்டு அவன் அந்த பேச்சை வந்துட்டு கிளியர் பண்ண மாட்டான். அதுக்கப்புறம் என்னோட ஃபேமிலி இறந்து போன பிறகு என்னோட அங்கிள் என்னோட தூக்கி வந்துட்டு போர்ட் ஸ்கூலில் மாற்றி விட்டார். ஏன்னா நான் வந்துட்டு ஏதாச்சும் நல்லா படித்து பெரிய ஆள் ஆகிட்டேன்னா இங்கே வந்துட்டு ப்ராப்ளம் பண்ணிடுவேன் ப்ராப்பர்ட்டிஸ்ன்றதுக்காக. அப்போ அங்கே ஸ்கூலில் பசங்க எல்லாருமே என்னை புள்ளி பண்ணிட்டுருக்கப்ப ஒரு பொண்ணு வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண அப்படின்ற விஷயத்தை அவன் சொல்கிறான். மனசுலேயும் அந்த பொண்ணு நீ தான் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். பிறகு இந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத சொன்னதும், ஒன்றும் கிடையாது, ஒரு மியூசிக் பிளேயர் மட்டும்தான், அது உடஞ்சி போயிருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ நடந்து எல்லாத்தையுமே சொன்னதுமே ஹீரோயினுக்கு வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அவளுக்கு வந்துட்டு ஏதோ வந்துட்டு யோசனை வந்துட்டு இருக்கு நடந்த மாதிரியேவும். ஹீரோயின் இப்போ அது யாருன்னு சொல்லு அப்படின்ற சொன்னதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோ சொல்ல மாட்டான். உனக்கு இஷ்டம்னா சொல்லுப்பா, சொல்லலாட்டிப்போ அப்படின்ற சைட் அவள் ஜெலஸ் ஆகிட்டு பேசினதும் நம்ம ஹீரோ, நான் வந்துட்டு உன்னை தான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், வேறு யாரையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவ கூட ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிறகு நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே போயிட்டுருக்கும்போது அங்கே அவன் வந்து ஹக் பண்ணிவிட்டு, ப்ளீஸ் என்னை வந்துட்டு மன்னிச்சிரு, நான் வந்துட்டு உன்னை விட்டதை நினச்சி ரொம்ப கவலைப்படுறேன், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், நீயுமே எனக்கு லவ் பண்ணுற இல்லை, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, நீ இவ்வளோ பெரிய பணக்காரின்னா நான் உன்னை விட்டுக்கவே மாட்டேன்னு சொன்னதும், நீ இவ்வளோ கேவலமான ஜென்மன்றது எனக்கு இப்போ நல்லாவே புரிஞ்சுக்கிருச்சு, காக வந்துட்டு யாரோட பின்னாடி வேணாலும் நீ போகிறதுக்கு ரெடியாக இருப்ப அப்படின்ற சொல்லிட்டு கோவப்பட்டுச்சேக்கா. நீ தேவையில்லாமல் என்ன ப்ளேம் பண்ணாத, நான் இப்போ உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிடலாம். நம்ம ஹீரோ ஆளவே காணமேன்னு சொல்லிட்டு அங்கே கால் பண்ணிகிட்டே வந்தாங்க. நம்ம ஹீரோயினோட ஃபோன் கீழே கிடக்க, அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு அங்கே அசிஸ்டண்ட்டை அப்படின்னா அவளை கிட்னாப் தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு தேடுறதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. அங்கே வந்துட்டு ட்ராக் பண்ண சொல்கிறான். நம்ம ஹீரோயினை கழுத்தை பிடிச்சவன் நேரிச்சிட்டு, இது எல்லாமே நீ தான் வந்துட்டு என்கிட்ட மறைச்சி என்னை வந்துட்டு இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்ட, நீ வந்துட்டு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேனே இந்த பிரச்சனை எதுக்கு வரப்போகுது அப்படின்ற சொன்னதும், வந்துட்டு மரியாதையை விடு, எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா உன்னை கொல்லாம மட்டும் விட மாட்டாங்கன்னு சொன்னதும், என்னை இந்த லெவலுக்கு கொண்டு வந்ததே நீ தானே, நீ பேசாமல் என்னை மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ கால் பண்ணிவிட்டு, நீ ஒழுங்காக அந்த பொண்ணை விட்டு ஏதாச்சும் பண்ணேன்னா பார்த்துக்கோன்னு சொன்னதும், உன்னோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே என்னோட நேமில் மாற்றி விடு, நான் வந்துட்டு விடுறேன், இல்லைன்னா இவளை போட்டு தள்ளிடுவேன்னு சொன்னதும், நம்ம ஹீரோயின் அப்படிலாம் எதுவும் பண்ணாதன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் இப்படி வந்துட்டு மேலும் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாச்சு அப்படின்ற சொன்னதும் அங்கே வந்துட்டு இவங்க தேடுறதுக்காக கிளம்புறாங்க. நம்ம ஹீரோயின் இவனை அடிச்சுங்க தள்ளி விட்டுட்டு எஸ்கேப் ஆகி ஓடும்போது அவன் காலை பிடிச்சிட்டு விட மாட்டான். நம்ம ஹீரோயினை கத்தி வச்சு வேற குத்திடுறான். இந்த நிலைமைக்கு நீ என்னை கொண்டு வந்து விட்டுட்டு அப்படின்ற சொல்லிட்டு அவன் பயந்து போய் எஸ்கேப் ஆகி அங்கேருந்து வேகமாக ஓடி போயிடுறான். நம்ம ஹீரோ அங்கே வந்து ஹீரோயின் இந்த நிலைமையில பார்த்துட்டு அவன் பயந்து போய் வேகமாக அங்கே ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிகிட்டு போகிறான். ஹீரோயின் நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. பிறகு அங்கே ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் எங்கே சேர்த்துடுறாங்க. டாக்டர் சொல்லிடுறாங்க, இப்போ அவங்களுக்கு இன்ஜுரி சின்னது தான், பட் காப்பாற்றியாச்சு, ஆனால் முழிப்பு வரணும், வரலைன்னா அது வந்துட்டு ப்ராப்ளம் தான் சொல்லிடுறாங்க. ஹீரோ அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகும்போது ஹீரோயின் சொல்லியிருக்கா, அந்த உனக்கு மியூசிக் பிளேயர் கொடுத்த பொண்ணு வந்துட்டு நான் தானே அப்படின்ற செட்டி கேட்டுட்டு தான் மயக்கமாக இருக்கா. ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோக்கு இதெல்லாமே கேட்டுட்டு ரொம்ப கவலையாகிட்டு, இந்த நிலைமைக்கு அவளை கொண்டு வந்து விட்டவொன்னே எப்படி சும்மா விட முடியும், அவனை கண்டிப்பாக வந்துட்டு சும்மா மட்டும் விடக்கூடாது அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே கோவமாயிட்டு இருக்கான். அப்போ அந்த ஃபாஸ்ட்டாக காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோங்க ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் மியூசிக் கேட்டுகிட்டே வந்திருக்கா. இவன் சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு, இதை நீ வச்சுக்கோ, இந்த MP3 உனக்கு வந்துட்டு கேட்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும், உன்னோட ப்ராப்ளம் எல்லாமே ரொம்ப சால்வ் ஆகுற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அதை கிஃப்ட் பண்ணியிருக்கா. ஸோ அப்போ இருந்தே வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு இவனுக்கு லவ் ஆகிருக்கு நம்ம ஹீரோயின் மேலே.
ஹீரோயினுக்கு இப்படி முழிப்பே வராமல் அவ்வளோவே அவன் கேர் பண்ணிகிட்டே இருக்கான். நான் வந்துட்டு கரெக்டான டயத்தில் வந்திருந்தேன்னா உனக்கு இப்படி ஆயிருக்காதுன்னு சொல்லிட்டு தன்னை இங்கே ப்ளேம் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் நீங்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, உங்களுக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சுன்னா அப்புறம் இவங்களை யார் பார்த்துக்கிறது, கூடிய சீக்கிரம் மேடம் வந்துருச்சுருவாங்கன்னு சொன்னதும் இந்த ஃபீலிங்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணால நான் வந்துட்டு ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்படியே வந்துட்டு கொஞ்ச நாள் போகுது. அவன் ஸ்டடி ரூமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே கால் வந்துடுது. இப்படி வந்துட்டு நம்ம ஹீரோயின் தான் பண்ணியிருக்கா, நீ என்ன வந்துட்டு நான் வீட்டில் இருக்கேன்றது ஞாபகம் இருக்கா இல்லையா, அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன், அதில் இருக்க அந்த பொருள் வந்துட்டு நான் கொடுத்த மாதிரி தான் எனக்கு தோணிட்டுருக்கு. ஸோ நீ வந்துட்டு என்னை மீட் பண்ணணுமா இல்லையா, நீ உடனே கிளம்பி வா அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிட்டதுமே ஹீரோயின் ரொம்ப அங்கே சந்தோஷமாயிட்டு வெயிட் பண்ணி நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேகமாக போகிறான். ஹீரோயினை பார்த்ததுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. ஃபைனலாக எந்திரிச்சிட்டியா, நான் எவ்வளோ மிஸ் பண்ணிட்டு இருந்தேமான்னு சொன்னதும் அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுங்க ஹக் பண்ணிக்கிறாங்க. நீ இல்லாத லைஃப்பை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல, கூடி சீக்கிரம் நம்ம 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோ இனிமே கண்டிப்பாக அப்படின்றத சொல்லிட்டு அவனை என்ன போலீஸ் பிடிச்சிட்டாங்களா இல்லையான்னு சொன்னதும் அவனை அப்போவே அரெஸ்ட் பண்ணி உள்ளே தூக்கி போட்டுட்டாங்க, அவன் சாகிற அளவுக்கு வெளியே வர முடியாது அப்படின்றத சொல்லிடுறான். ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க, கிஸ்மே பண்ணிக்கிறாங்க. ஹீரோயின் நெக்ஸ்ட் அங்கே வெயிட் பண்ணி உட்காந்துட்டு இருந்தா. ஹீரோ ஆளவே காணோம், இவனை எங்கே ஆளை காணோம் அப்படின்ற சொன்னதும் அவருக்கு முக்கியமான வேலை இருக்குது மேடம், அதுவாசி என்னவே அங்கே கூட்டிகிட்டு போக சொன்னாருன்னு சொன்னதும் ரொம்ப டென்ஷனாகி போயிட்டு என்னை விட அவனுக்கு அவ்வளோ முக்கியமாயிருச்சா அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோமாயிட்டு கூட சேர்ந்து போயிட்டுருக்கா. இன்றைக்கி அவனை சும்மா மட்டும் விட மாட்டேன், நானே ஒரு வழி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே போனால் சூப்பராக அங்கே வந்துட்டு அந்த இடத்த எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம ஹீரோயின் அவனை மீட் பண்ண இடம் தான். அவளுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு சூப்பராக எமோஷனல் வேற ஆக ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயின்ட்ட நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வச்சு ரிங்கை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுறான். ஸோ நம்ம ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஓகேன்னு சொன்னதுமே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பார்த்துட்டு ஹாப்பியாகிருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.